வணக்கம். நம்ம சேனலில் குரூப் 4க்கு ஃபுல் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம 2 ஃபுல் டெஸ்ட் முடிச்சாச்சு. இன்றைக்கி 3வது ஃபுல் டெஸ்ட்டு. இதற்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு 8:30க்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில். அதுவும் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் 3வது ஃபுல் டெஸ்ட்டு இப்போ அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவ்வளோதான். இன்னும் நமக்கு வந்து ஒரு 1 வீக் தான் டைம் இருக்குது. கரெக்டாக ஒரு 7 நாள் தான் நமக்கு நடுவில் இருக்குது. இந்த 7 நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு டிசம்பர்லேருந்து படிங்க. ஓகேங்களா? டிசம்பர்லேருந்து மே மந்த் பாதி வரைக்கும் படிங்க போதும். ஓகேங்களா? நம்ம ஏப்ரல் வரைக்கும் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாச்சு. மேக்கு வந்து இந்த வீக்கில் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து மே 15 வரைக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா போதும். டெய்லி ஒவ்வொரு மந்த் எடுத்துக்கோங்க. இந்த 7 நாளில் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் நீங்கள் தமிழுக்கு ஒதுக்கிக்கோங்க. 2 நாள் தமிழுக்கு ஒதுக்கிக்கோங்க. மீதி 5 நாள் வந்து ஜிகேயில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோங்க. இதை கரெக்டாக நீங்கள் ரிவிஷன் இந்த 7 நாளும் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன ரேங்கிங் எடுக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த 7 நாளில் நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் சரி, இந்த 7 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பே இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு மந்த்தை ரிவிஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு மந்த்னா நாளைக்கு ஒரு மந்த் அது மாதிரி போங்க. ஓகேங்களா? அழகாக 6 நாளில் 6 மந்த்து முடிச்சிடலாம். அதுவே நமக்கு போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் ஒரு 2-3 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லை ஒரு ஹாஃப் டே உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் 2 டேஸ் இருக்கிறபோது நீங்கள் மேக்ஸ் ஒரு டைம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும்போது. அதே மாதிரி நீங்கள் இப்போ ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த ஏரியா மறக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழில் பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள், வல்லினம் மிக இடங்கள், இதெல்லாம் நீங்கள் எத்தனை டைம் படித்தாலும் உங்களுக்கு மறந்துடும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து லாஸ்ட் டே, அதாவது எக்ஸாம் நாளைக்கான இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு டைம் எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள். அதாவது ஒரு டைம் எல்லாத்தையும் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். நம்ம அப்படியே போய் எக்ஸாமில் எழுதிடலாம். ஓகேங்களா? ஒரு சிலதெல்லாம் நம்ம எவ்வளோ டைம் படித்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்காது, மறந்துடும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு லாஸ்ட் டேயில் நீங்கள் அதெல்லாம் ஒரு டைம் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதும். அதை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.